ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு கதையோட தலைப்பு மகிழ்ச்சியின் பாடல். இன்னைக்கான மனப்பாட வசனம்: உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிறாரு. பாட்டு பாடணும்னா உங்களுக்கு பிடிக்குமா? பாட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் மனுஷங்க பாடி கேட்டிருக்கிறோம். ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் தேவதூதர்கள் பாடுற பாட்டு கேட்க வாய்ப்பு கிடைச்சது. அது யாருன்னு பாப்போமா? பெத்லஹேம் அப்படின்ற ஒரு ஊர்ல வயல்வெளியில ஒரு சில மேய்ப்பர்கள் ராத்திரி நேரத்துல அவங்களோட ஆடுகளை எல்லாம் அங்க ஒரு இடத்துல படுக்க வச்சிருந்தாங்க. அந்த ஆடுகளுக்கெல்லாம் காவலா இருக்கிறதுக்கு அவங்களும் அங்க படுத்திருந்தாங்க. தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது பேசணுமே, பேசிட்டு இருக்கலான்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியத்தை குறிச்சு பேசினாங்க. அது என்னன்னா, மேசியாவோட வருகை. இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு தூதன் வந்து நின்றாரு. ராத்திரி நேரம் இருட்டா இருந்ததுல திடீர்னு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்து பயந்துட்டாங்க. அப்போ அந்த தூதன் சொன்னாரு, பயப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கற ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு இரட்சகர் நம்ம தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறாரு. இந்த பிள்ளைய துணியில சுத்தி முன்னணையில கிடத்திருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னும் அதிகமான வெளிச்சம் அந்த இடத்துல உண்டாச்சு. அது என்னன்னு பார்த்தா, இன்னும் நிறைய தூதர்கள் அங்க கூடி வந்து அழகான ஒரு பாட்டை பாடினாங்க. அவங்க பாடின பாட்டு என்னன்னா, உன்னதத்துல இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியில சமாதானமும், மனுஷர் மேல பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி இந்த சந்தோஷமான பாட்டை பாடினாங்க. இந்த பாட்டுல அழுகையோ, கஷ்டமோ, ஆபத்தோ, பயமோ எதுவுமே இல்ல, சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த செய்திய தூதர்கள் இந்த மேய்ப்பர்கள் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. சொல்ல முடியாத அழகோட, அழகான குரலோட அந்த பாட்டு தூதர்கள் போனதுக்கு அப்புறமும் மேய்ப்பர்களுடைய காதுல ஒலிச்சுட்டே இருந்துச்சு. அவங்க சொன்ன விஷயத்த போய் பார்க்கணும்னு உடனே இந்த மேய்ப்பர்கள் அங்க கிளம்பி போனாங்க. தூதர்கள் சொன்ன மாதிரியே அந்த குழந்தைய ஒரு மாட்டு தொழுவத்துல துணியில சுத்தி முன்னணையில கிடத்தி இருந்தாங்க. சந்தோஷம் தாங்காம அந்த மேய்ப்பர்கள் தூதர்கள் சொன்ன குழந்தைய போய் பார்த்து அங்க அவரை வணங்கி பணிஞ்சாங்க. இந்த குழந்தைய பத்தின சந்தோஷமான செய்திய தூதர்கள் மேய்ப்பர்கள் கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த பாவ உலகத்துல இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு இயேசு வந்தாருங்கிற நல்ல செய்திய தூதர்கள் மேய்ப்பர்கள் கிட்ட சொன்ன மாதிரியே நீங்களும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்வீங்களா? உங்களை மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.